ஆரம்ப நாட்களில முதலாக என்னோட தாயும் தகப்பனும் எனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்காதா என்று பல நாட்கள் பல தெய்வங்களை பல டாக்டர்களை நம்பி போற நாட்களில் ஏமாந்து தோற்று போய் இந்த ஆண் வாரிசு பிறக்காரா என்று சொல்லி என்னோட தாயும் தகப்பனும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஆமை நண்பு சகோதரிகளே, அப்பதான் 1991 ஆண்டுல ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு என்னுடைய தாய் வயிற்றில் நான் பிறந்தேன். பிறந்த உடனே பெரிய சந்தோஷம். எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு எல்லாருக்கும் குடும்பத்துல சந்தோஷம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, ஒரு ஆண் வாரிசு கொடுத்திருக்கிறாங்க பெண்ணை சொல்லி. நான் இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தாலும் அநேக நாட்கள், மாதங்கள், வருடங்கள், வாரங்கள் கடந்து போனது. சரீர வளர்ச்சி இல்லாத பொழுது டாக்டர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குது, நீ உன் பிள்ளை எழுந்து நடக்க மாட்டான், வலது கால் செயலற்ற போனது என்னை சொல்லி வலது காலும் வலது கையும் செயலற்ற போற நாட்டில என்னோட தாயும் தகப்பனும் என்னை கண்டு இப்போது ஒரு பிள்ளையா என்று சொல்லி பரிகாசமா பேசி எனக்கு 20 வயசா இருக்கும் பொழுது என் அப்பா என்ன பார்த்து சொன்னாங்க, நீ இந்த பூமியில் இருக்கிறதே வேஸ்ட், உன்னை பெற்றதே வேஸ்ட், உன்னை சின்ன வயசுலயே உன்னை நான் சாவடிச்சுமே நல்லா இருக்குமே. அப்போ ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது தாயும் தகப்பனும் அப்பா அம்மா சொல்லிட்டாங்களே என்று சொல்லி ஒரு நாட்கள் வீட்டுல தனிமையில் இருக்கும் பொழுது ஏதாச்சும் பண்ணி நம்ம தற்கொலை பண்ணி செத்து பண்ணலாம். பெத்த அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்னைக்கு மொபைல் போன் இல்லாத உலகமே இல்லை. நம்ம ஏதாவது சார்ஜர் போடுவோம், அந்த சார்ஜர் ஒயர்ல கூட நான் தூக்கு போட்டுக்கலாம் என்று தீர்மானித்த நாட்கள் ஒன்று. இரண்டாவது ஒரு வார்த்தை, இரண்டாவது முறையை நான் மரணத்தை சந்திக்க பொழுதும் என் அம்மா சொன்னாங்க, என்னால உன்னை தூக்க முடியலடா, நீ செத்துடலாமே, ஏன் இந்த பூமியில நிற்கிற நீ யாராச்சும் நீ செத்துட்டா கூட நான் 2 பொண்ணை எடுத்துன்னு எங்கன்னா போயிடுவில்லையா அப்படி சொல்லும்போது ஒரு நாட்கள் டாய்லெட் போகும்பொழுது கூட என்னோட தலைய பக்கெட்ல தண்ணிக்குள்ள வச்சு அப்படியே மரணத்தை சந்திக்கலாம் என்று தீர்மானித்தது ஒன்று. என்னோட வாழ்க்கை இப்படியே கடந்து போன நாட்கள் பார்க்கும் பொழுது குடும்பங்கள் வெறுத்தது, தாய் தகப்பன் வெறுத்தார்கள், நண்பர்கள் சொந்த பந்து எல்லோரும் வெறுத்த பொழுதும் அடுத்த நிலைமைக்கு அடுத்த காலகட்டத்திற்கு என் வாழ்க்கை எங்க போய் முடியும் என்று தீர்மானிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளையாக அவருடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய கண்ணீரை துடைத்து அவர் தன் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு சொன்ன தாய் தகப்பனும் உன்னை பெற்றது வேஸ்ட், நீ எனக்கு ஒரு பாரம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அழகான பிள்ளை பெற்றெடுத்தது என் குடும்பத்துக்கு ஒரு தங்க புதியல் என்று சொல்றாங்க. ஆமே நண்பு சகோதரிகள், உலகங்கள் தாய் தகப்பனாகட்டும் யார் வெறுத்தாலும் அநாதி சிநேகத்தால் நான் சிநேகித்தேன் என்று தேவன் சொன்ன வாக்கின்படி இன்றைக்கு நிச்சயமாய் உங்களுக்கு கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்களா? கடன் தொல்லையோடு, அவமானங்களோடு,
குடும்பங்கள் ஒரு பக்கம், கணவன், மனைவி, பிள்ளை எல்லோரும் உன்னை புறம்பி தள்ளியிருந்தாலும் இதை காண்கின்றதான என் அன்பு சகோதரிகளே, நிச்சயமாய் தேவன் உங்களை நேசிக்கிறார் மற்றும் தான் சொல்ல முடியும்.